வணக்கம், நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கிரகம் எதை பற்றியது என்றால் குரு கிரகத்தை பற்றியது. குரு கிரகத்தின் அடிப்படை கொள்கை என்னவென்றால் நம்பிக்கை என்பதே ஆகும். தன்னம்பிக்கை குருவாகும். நம்முடைய நல்ல தன்னம்பிக்கையான எண்ணமே குரு கிரகத்தின் அடிப்படை அதாவது கருத்து என்றே சொல்லலாம். எனவே தன்னம்பிக்கையை நாம் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் நமக்கு குரு பகவானின் நல்ல அனுகிரகம் கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த தன்னம்பிக்கை தான் குரு கிரகத்தினுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். எனவே இந்த தன்னம்பிக்கைக்கான ஒரு கருத்தை நாம் பார்க்கலாம். யாரும் உதவிக்கு வர முடியாதபடி இக்கட்டான நிலை யாருக்கும் வரலாம். யாரும் உதவிக்கு வர முடியாதபடி இக்கட்டான நிலை யாருக்கும் வரலாம். இந்த நேரத்தில் தைரியசாலிகள் கூட கலங்கி விடுவர். அதற்கொரு எடுத்துக்காட்டாக கதை என்னவென்றால், ஒரு முறை மருத்துவர் ஒருவர் வீட்டின் மொட்டை மாடியில் தியானத்தில் அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் கண்மூடி அமர்ந்த அவர் முன் நிறைய குரங்குகள் நின்றன. அவை பார்ப்பதற்கு பயங்கரமானதாகவும் வெறியுடனும் தாக்க வந்தது போல ஆவேசமாக நின்றன. செய்வதறியாத மருத்துவர் இடத்தை விட்டு எழவில்லை. பயம் அதிகரித்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் மீண்டும் தியானத்தில் ஆழ்ந்தார். ஆண்டவரை மனதார பிரார்த்தித்தார். சிறிது நேரம் கழித்து பார்த்த பொழுது குரங்குகள் அங்கில்லை. நம்பிக்கை ஆழமாக இருந்ததால் வெற்றி கிடைத்தது. அதாவது இவருடைய நம்பிக்கை ஆழமானதாக இருந்ததால் இவருக்கு வெற்றி கிடைத்தது. எனவே நம்பிக்கை ஆழமானதாக இருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பது உண்மைதான். எனவே நம்பிக்கை என்பது தெய்வ அனுகிரகம். தன்னம்பிக்கை, நல்ல நம்பிக்கை என்பது தெய்வ அனுகிரகத்தில் கிடைப்பது. அந்த தெய்வ அனுகிரகம் என்றாலே நமக்கு குரு அனுகிரகமும் என்று சொல்லலாம். எனவே குரு கிரக அடிப்படையில் பார்த்தால் நல்ல தன்னம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எந்தவித இக்கட்டான சூழ்நிலையிலும் தன்னைத்தானே வென்று விடுவார்கள். தன்னைத்தானே வென்று விடுவார்கள் என்றால் அந்த இக்கட்டான சூழ்நிலையை வென்று தனக்குத்தானே வெற்றி வாகை சூடிக்கொள்ளக்கூடிய நல்ல வெற்றி வாகை சூடக்கூடிய நல்ல ஒரு தைரியசாலியான அல்லது நல்ல ஒரு மனம் கொண்ட அல்லது ஒரு நல்ல எண்ணம் கொண்ட மனிதராகவே இருப்பார். அவரைத்தான் மற்றவர்கள் வழிகாட்டியாக வைத்து கொள்வார்கள். இந்த வழிகாட்டியைத்தான் நாம் குரு என்று கூறுகிறோம். எனவே குரு கிரகத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது எவர் ஒருவருக்கு நல்ல நம்பிக்கையுடன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வருகிறார்களோ அந்த நபரை மற்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த வெற்றி கண்ட நபரை குருவாக ஏற்றுக்கொள்ளுவார். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.